உடனுக்குடன் நேரலை செய்தி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 2வது நாளாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. காற்றின் வேகம் காரணமாக மளமளவென காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்பான தகவல்களை தென்காசியிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், இப்ப 2வது நாளாக அப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. அதனை அணைக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள கோட்டை மலையாறு என்கின்ற பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்றைய தினம் காட்டுத்தீயானது பற்றி எரிந்த நிலையில் இந்த காட்டுத்தீயானது காற்றின் வேகத்தின் காரணமாக மளமளவென வேகமாக பரவி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தன. இந்த நிலையில் இந்த தீயின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் அரிய வகை மரங்கள் எரிந்து நாசமான நிலையில் இது தொடர்பாக தகவல் அறிந்து சென்ற புளியங்குடி வனத்துறையினர் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர். குறிப்பாக இலைத்தலைகளை பயன்படுத்தி காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்ட நிலையில் தற்போது 2வது நாளாக காட்டுத்தீயானது பற்றி எரிந்து வரும் நிலையில் அதனை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்றுடன் காட்டுத்தீயானது முழுமையாக அணைக்கப்படும் என வனத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காட்டின் வேகத்தின் காரணமாகவும் கரும்புகை அந்த பகுதியில் சூழ்ந்து காணப்பட்டு வருவதன் காரணமாகவும் தீயை அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரஞ்சித்.